டீடைல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி சார் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி அனுப்புறது அப்படின்னு சொல்லி கேட்டதான். ஏற்கனவே அப்ளை பண்றதை பத்தி வீடியோ போட்டிருந்தோம். இப்போ எப்படி இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் போஸ்டர் அனுப்பணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதுல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அது என்ன டவுட்ஸ் அப்படின்னு கிளியர் பண்றோம். அது மட்டும் இல்லாம எப்படி அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த தேதிக்குள்ள அனுப்ப சொல்லியிருக்காங்க டீடைல்ஸ் மட்டும் கொடுத்துறேன். 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 25ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 5 மணி மாலை 5 மணிக்கு முன்னாடியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன் ஹெல்த் டாட் வெப்சைட்ல அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணிக்க சொல்லியிருக்காங்க, டவுன்லோட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியா இருந்தால் 500 ரூபாயும், சிறப்பு பிரிவினராக இருந்தால் 100 ரூபாயும் அப்ளிகேஷன்ஸ் கட்டணும். அதுவும் எஸ்பிஐ கலெக்ட்ல அந்த வழியாக நீங்கள் செலுத்திக்கோங்க. அதில் ரெசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். விண்ணப்ப படிவங்கள் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 25/11/2021 மாலை 5 மணிக்கு வரை தான் டைம் இருக்கு. அந்த 5:30 மணிக்குள்ள நீங்க கொரியர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்ஸ்க்குள்ள கொரியர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் ஜென்ரல் கேட்டகரி இருந்தால் 500 ரூபாயும், ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தால் 100 ரூபாயும் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணணும் எஸ்பிஐ கலெக்ட் வழியா. அந்த ரெசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 500 ரூபாய் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/11/2021 5 மணிக்குள்ள டவுன்லோட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னதாக வந்து அப்ளிகேஷன் ரீச் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன அட்ரஸ்னா இந்த அட்ரஸ் ஸ்க்ரீனில் தெரிகிற அட்ரஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸ் வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறோம். அதில் போய்ட்டு நீங்கள் காப்பி பண்ணி அந்த அட்ரஸ் வேணால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் அக்னாலேஜ்மெண்ட் காப்பி வேணும்னா உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். அந்த அக்னாலேஜ்மெண்ட் காப்பி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா ஒரு இங்கிலாந்து கவர் வாங்கி அனுப்பிடுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் அவங்க அனுப்புவாங்க. ஏன்னா அவங்க அந்த ரிட்டர்ன் வரதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் உள்ள வச்சு அனுப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நிறைய தப்பு பண்ணுறீங்க. இதை நல்லா படித்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் டேட்டா அப்படிங்கிறது உங்கள் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கோங்க. அந்த டேட்டாவில் இருக்க அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்ப சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செக் கன்ஃபார்ம் என்ட்ரிஸ்னால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்த அடித்தல் திருத்தலும் இல்லாமல் எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்னால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கையில் இருக்கோ அதை செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ்னால் உங்கள் என்க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டட்னா உங்கள்கிட்ட இருக்க காப்பியில் ஏதாவது ஒரு பிரின்சிபாலிட்டி ஹெட் மாஸ்டர்டே சைன் வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்ததுன்னா அனுப்பலாம், இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குவாலிஃபை எக்ஸாம் மார்க் ஷீட்ஸ்னா 12th மார்க் ஷீட்ஸோ 10th மார்க் ஷீட் நீங்கள் என்னென்ன டிசி மார்க் ஷீட்ஸ் எல்லாமே வைக்கிறீங்களே எல்லாமே போத் சைடில் வைக்க சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் பர்மனன்ட் கம்யூனிட்டி, அடுத்ததாக லேட்டஸ்ட்டாக என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் டிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளிகபிள் இருந்தால் நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவாக இருந்தாலும் சரி, இல்லை பிசிஎம்பிசியாக இருந்தாலும் சரி இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணி அனுப்புங்க. இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் கண்டிப்பாக அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வைக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் ஃபஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் டிக் அடிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்டும் போட்டு அனுப்பணும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிஸ்லினியஸ்னால் செல்ஃப் அட்டஸ்டட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி ஃபிக்ஸ்டு த அப்ளிகேஷன் செல்ஃப் அட்டஸ்டட் இந்த ஃபிக்ஸ் பண்ண ஒரு கட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க கார்னரில். அந்த அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் இருங்க எந்த இடத்துல அப்படிங்கிறது சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷன்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ ஓட்டிட்டு இந்த ஃபோட்டோவுக்கு கீழே சைன் பண்ணுறது என்னென்னா மார்க்கரில் இன்னும் எண்ணிபால் பென்லேயோ சைன் பண்ணுங்கள். இந்த பார்த்தீங்கன்னா சைன் ஃபோட்டோவில் பாதியும் அந்த கீழே அந்த பேப்பர்ஸில் அப்ளிகேஷன்ஸில் பாதியும் இருக்கணும். அது மாதிரி நீங்கள் சைன் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க உங்களோட சைன்ஸை. சரிங்களா? அடுத்ததாக செல்ஃப் அட்ரஸ்டு அண்ட் சஃபிஷியன்ட் ஸ்டாம்ப் அக்னாலஜ்மெண்ட் கார்டுனா நீங்கள் போய் கேளுங்க. போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கேட்டிங்கன்னா அந்த இங்கிலாந்து கவர்னு சொல்லுவாங்க, அதில் ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்புனா தான் உங்களுக்கு ரிட்டன் வந்து எங்கள்கிட்ட அப்ளிகேஷன் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க ரிட்டன் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. இல்லைன்னா அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்கு இது ரிட்டன் வரணும் வர வேண்டாம் அப்படிங்கிறது நீங்கள் இதை அனுப்பக்குள்ளே 1 மாதம் ஆயிரும். அந்த அப்ளிகேஷன் கவுன்சிலிங்கே முடிஞ்சிடும் ஒரு சில பேர்த்துக்கு. வேணா உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு அனுப்ப சொல்லிடுறாங்க. உங்களுக்கு சார் இந்த அப்ளிகேஷன் போய் சேருமா சேராதோ அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு அனுப்புங்க. எப்போ தான் ரிட்டர்ன் வந்து அங்கே போயிடுச்சு போகலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இதை டீட்டெயில்ஸாக பார்த்துக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சு தான் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் அனுப்ப சொல்கிறாங்க.
கரெக்டாக டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புங்க. ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் அதே மாதிரி தான், ஜென்ரல் கேட்டகரி அதே தான். இந்த அப்ளிகேஷன்ஸ்லேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தால் ₹100 அப்ளிகேஷன்ஸும், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹500. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு ₹500 அப்ளிகேஷன்ஸ்க்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த பேமெண்ட் ரெசிப்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ரெசிப்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்களே போட்டுக்குவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த ரெசிப்ட்ஸ்லாம் வச்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க. கரெக்ட் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க நிறைய பேர். அதில் பார்த்தீங்கன்னா இந்த என்ன டவுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பத்திகள்லாம் நம்ம ஃபில் பண்ணி அனுப்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கோம், இதை ஃபில் பண்ணி அனுப்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை காலேஜஸ்க்கு வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்ப. இந்த வேக்சினேஷன் இந்த சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணி வைங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இந்த பேஜ் டவுன்லோட் பண்ணி நிறைய பேர் கேட்குறீங்க இந்த டவுட்ஸ் எல்லாமே. சார் நாங்கள் இந்த அனசரிஸ் ஃபில் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதெல்லாம் நீங்கள் இப்போ எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம். நிறைய பேர் கேட்குறாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்தால் இதை ஃபில் பண்ணி அனுப்பணுமா அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் அடுத்து தான் உங்களை கூப்பிடுவாங்க காலேஜஸ் வழியாக, அவங்க கேட்கக்குள்ள நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புனா போதும். இந்த டீட்டெயில்ஸ் எதுவும் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. அப்ளிகேஷன்ஸ் மட்டும் நீங்கள் கட் பண்ணுற பேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த கட் பண்ணுற பேஜஸ் மட்டும் ஃபில் பண்ணி அனுப்புனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதுவும் டவுட்ஸ் வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி அனுப்புங்க. இந்த டீட்டெயில்ஸோட இந்த கட் பண்ற பேஜ்ல இருந்தா நீங்க அவங்களுக்கு அனுப்பணும். தெளிவா கொடுத்துருக்காங்க. இந்த கட்டிங்ஸ்ல இருந்து நீங்க இது லாஸ்ட் வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். பார்த்து நீங்க கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.